சொல்லுங்கள் பேக் டு இன்றைக்கி நம்ம வந்துட்டு இப்போ 3 தான் பார்க்க போகிறோம். கெஸ் பட் 2ல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இதுக்கு முன்னுக்கு சேஃப் ஸ்டேட் பண்ணியிருப்போம். இதுக்கு முன்னுக்கும் எங்கேயோ சேஃப் ஸ்டேட் பண்ணியிருப்போம். இதுதான் கெஸ் இந்த கதவை திறக்கிறதுக்கான லிவர், ஓகேங்களா? ஸோ இந்த லிவரை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்துட்டு எப்பட்றான்னு சொல்லி கதறி இருந்த மூமெண்ட் அதுதான். என்னடா எப்படினா திறந்துருக்கணுமே, என்னடா இவ்வளோ ஏதாவது தவறு பண்ணிட்டு வந்துட்டோமா, ஏதாவது ஆன் பண்ண மாட்டோமான்னு சொல்லிட்டு நான் திருப்பி உள்ளுக்கு வந்து வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் இங்கிட்ட ஒரு பாதி இருக்குன்னே எனக்கு தெரிஞ்சது. இதோ அங்கிட்ட ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவனை அடிக்கணுங்க. பார்த்தீங்கன்னா நான் இங்கே தாண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தில்லாவை சொல்கிற. இதோ போயிட்டு வர்றாரு, போயிட்டு போகிறாரு கேஸ் ஒன்று. ஓகே, இந்த இடத்துல தான் இங்கே சேஃப் ஸ்டேட் பண்ணியிருப்பேன். இந்த ஒரு ஆர்பும் நமக்கு தேவை கேஸ். இந்த ஆர்புலாம் நீங்கள் எடுக்காட்டி கூட எனிமிஸ் அடிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அங்கேயும் உங்களுக்கு ஆர்பு கிடச்சிரும். ஓகே, அப்புறம் ஓகே கெஸ் கொஞ்சம் நான் வந்துடுறேன். ஓகே கெஸ் ஃபைனல் எல்லாத்தையும் அடித்து முடிச்சிட்டேன். இப்போ எங்கிட்ட ஒரு புண்ணியவாதி இருப்பார்ல, அவரை போய் பார்த்தோம். கெஸ் லைட்டாக ஹெல்த் வந்து குறைஞ்சிருச்சு அடிக்கும் போது. ஸோ ஹெல்த்தை வந்து கொஞ்சம் தூக்கி விடும். ஓகே, இப்போ செத்தர கேஸ் கொஞ்சம் நான் எங்கே இதோ வரதை பார்த்துட்டா பார்த்தீங்கன்னா, வாங்க தலைவர் வாங்க போன லைவில் போன வீடியோவில் நோட்டுனீங்கன்னா இன்றைக்கி பாருங்கள் உங்களை சாவடிச்சிட்டேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஆமாம், இப்போ நான் சுற்றிக்கிட்டு தான் வரணுமா? இப்போ இல்லை தேவையில்ல. இங்கே என்னமோ ஒரு லிவர் இருக்குது. இது அதுவும் அந்த முன்னுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா காட்டுதா, அந்த டோரான்னு தெரியல. இந்த டோரா? அப்போ இதுக்கு என்ன டோர்? இது ரேங்க் போடல. ஒரு பக்கத்தில் ஏதாவது கொடுக்கணுமா? அட ஆமாம், ஆனால் லிவர் எதுவுமே இல்லை. ஸோ கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னு நினச்சேங்க. போட்டு திறந்துட்டேன். ஓகே கேஸ், இந்த இடத்துல 6 பேர் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். கேஸ் லிட்டர் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும்போது இங்கிட்ட ஒரு 6 பொட்டி கிடச்சிது. அதுக்கப்புறம் அந்த சிலையெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சிலையெல்லாம் அடித்தா கூட 6 கிடைக்கும். இப்போ நான் இங்கே சொன்னேன் கேஸ், இங்கிட்ட ஒரு 6 பொட்டி இருக்குது. எடுத்துரு. ஓகே, அடுத்து என்னடா இழுக்கிற மாதிரி இருக்குது. வாட் இஸ் திஸ்? நான் அதை பார்க்கணும். ஓகே, சங்கிலி கருப்பே. ஓகே, இது எங்கே உள்ள கதவு? எஸ், இங்கே நம்ம இழுக்கிற மாதிரி இருக்குது. எங்கே வந்து பார்ப்போம். ஓகே, இங்கே நம்ம கதவு இருக்கு. ஓகே, அந்த கதவுக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்தோங்க. அதுக்கப்புறம் அது பின்னாடி என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, என்னது ஃபைட் சீனா? கொஞ்ச நேரம் வந்துடுறேன். எல்லாத்தையுமே கொண்டுட்டேன். கடைசியில் இங்கிட்ட ஒரு லிவர் இருக்குது. எதுக்கான லிவர்னு தெரில. ஸோ சும்மா இழுத்து விட்ருவோம். அங்கே என்ன கதவு திறக்குது. இப்போ நம்ம அங்கிட்டு போகணும் போல. இப்போ ஆமாம், நான் ஒரு லிவர் மாரி பார்த்தேன். அது என்னத்துக்கு? அது கொஞ்ச நேரங்க. இங்கிட்ட ஒரு லிவர் மாதிரி அது இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படின்னு லிவர் இருக்க மாதிரி தானே இருக்குது. லிவர் தானே அது? ஓகே, லிவர் தான். இது என்னத்துக்குன்னு தெரில. இருங்க பார்ப்போம். சங்கிலி கருப்பு. இந்த பக்கம் கதவு இருக்கு. ஓகே, கருத்து வந்துச்சு. சேஃப் இருக்குது. ஓகே, சரிங்க, இங்கிட்ட உள்ள எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன்.
ப்ளீஸ் அந்த லிவருக்கு கரெக்டாக இந்த டோர் தான் நினைக்கிறேன். ஓகே இதுக்குள்ளே எதாவது கிடைக்கும். டே என்னடா இது மெடிக்கேட்டு ஆர்பெல்லாம் கொடுத்து வச்சுருக்கானுங்க. நான் வேற ஒன்றும் நினச்சில வந்தேன். ப்ளீஸ் கொஞ்சம் நான் வரேன், இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். ப்ளீஸ் அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி இருந்தீங்கன்னா இங்கிட்டு கொஞ்சம் இருக்குது. ஸோ இதையும் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். தொடடாங்கமே மெடிக்கேட் கொடுத்துடாதீங்கடா. ஓகே இறகு கிடச்சிருக்கு, நல்ல விஷயம். பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்வு போட்டு எடுத்து நான் கண்டினியூ பண்ணுறேன் கேஸ். ஓகே கேஸ் ஆர்வு போட்டு மற்ற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஆர்வு பார்த்திங்கன்னா 6,988. ஓகே இப்போ என்ன இதை நான் உடைக்கணுமா? ஓகே உடச்சிட்டேன். வேறு ஓகே இதையும் உடைக்கணுமா? உடச்சிட்டேன். அவ்வளோதான். நான் சும்மும் போது உண்மை கேஸ் கொஞ்சம் நான் வந்துடுறேன். ஃபைனலி எல்லாத்தையுமே அடித்து முடிச்சிடுங்க கேஸ். இது அவன் கேஸ் புதுசாக எவனும் வந்திருக்கான். இவனை வந்துட்டு இதில் தான் அடிக்கணுமா? என் பவுடர் அடித்தா சாமாட்டான். பவுடர் அடித்து சாமாட்டான். சாமாட்டான். ஒன்று எஸ் பவுர் இதை சீராப்பாக கொடுத்து வச்சுனேன். ஓகே சத்துரியா இல்லையா? அவ்வளோதான் இங்கே சத்துறான். அவ்வளோதான் சிம்பிள். கேஸ் கொஞ்ச நேரம் இருங்க, இங்கே இருக்க ஆர்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே கேஸ் இங்கே இருக்க ஆர்புலேருந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே இது என்ன இடம்? கேஸ் கொஞ்ச நேரம் இருங்க வந்துடுறேன். அதாவது ஆர்பெல்லாம் எடுக்கணும். பின்னாடி கதவு முடிச்சு இதுக்கு மேலே நம்ம பின்னாடி போக முடியாது. அற்புதம்டா. கொஞ்சம் நான் இங்கே சொன்னேன் கேஸ். அந்த ஆர்பு எடுக்கும்போது இங்கிட்ட இந்த கல் தட்டுப்பட்டுச்சு. இதை உடைக்கணுமான்னு தெரில. கீழே அம்மா வந்து பண்ணிச்சு. ஓ கொடுக்கணுமா? ஓகே ப்ரெஸ் பண்ணு கமான். ஓகே தள்ளிட்டேன் எப்படியோ. ஓகே எப்படியோ தள்ளி நடுக வந்துட்டேன். கதையாச்சு. I am grateful you have come, Ghost of Sparta. The Titan Atlas has been freed from the pits of Tartarus and has taken my brother Helios from his rightful place in the sky. What does Atlas want with the sun god? Helios holds within him the power of the sun, a power so great it can destroy the world. It cannot be trusted in the hands of a Titan. Please, take the sun shield from his throne, walk through the gates of Olympus, and you will find me. Hurry, Kratos. Even now, my brother suffers at the hand of Atlas. கைஸ் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ வருவன்னு நான் எதிர்பார்த்தேன் கிரேட்டோஸ். என் தம்பி வந்து ஆபத்தில் இருக்கான். இது அந்த சன் ஆஃப் காட். அந்த சன் ஆஃப் காட்டுக்கும் உங்கள் தம்பிக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும் போது வந்துட்டு அந்த ஒரு டைட்டன் விடுபட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டைட்டன் விடுபட்டுருச்சு. அந்த இதனால் வந்துட்டு சூரிய கடவுளே வந்துட்டு சூரிய கடவுள்னால அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அந்த சூரிய கடவுளை வந்துட்டு அவங்க அழிச்சிட்டா அவங்க சூரியன் கடவுளை வந்து நெருங்கிட்டா இந்த உலகம் அதாவது ஒலிம்பஸே வந்துட்டு அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலே வந்துட்டு நீ சீக்கிரமாக ஒலிம்பஸ்க்கு போய் ஆகணும், அங்கே நீ என்னை வந்து கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போடு கைஸ், நம்ம வந்துட்டு முத்துக்களை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதுக்கு தான் கைஸ் நம்ம இப்போ வந்து ட்ராவல் ஆகணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சொல்லப்போனால் அதுதான் கைஸ். அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து ஒலிம்பஸோட அந்த கதவுக்கிட்ட போகணுன்னு நினைக்கிறேன். ரிஸ்க்குனா இருக்கு, அங்கிட்ட தான் இருக்கான்னு பார்த்துட்டேன். கைஸ் அங்கிட்ட சொல்ல போனால் ஒன்றுமே இல்லை, அதனால தான் வந்துட்டேன். ஓகே வந்தாச்சு. ஏன்னா அது பின்னாடி இருக்கிறது இப்போ சாத்தியணும் அதானே. அற்புதம்டா, எனக்கு தான் இது தெரியுமே. கைஸ் மறந்துட்டேன் பாருங்க. வேற என்ன சேவ் பண்ணுறது தான் மறந்தேன்.
ஓகே, இங்கே என்னடா நம்ம சேர் மாதிரி இருக்குது, உடைக்கணுமா என்ன? கிஸ் மேலே என்ன இருக்குது கிஸ், உடைக்க முடியாம செக் பண்ணி பார்க்கலாம். ஒன்றும் உடச்சிட்டேன். கிஸ் மேலே என்னமோ நம்மக்கிட்ட வருது, கொஞ்சம் உஷாராகவே இருக்கும். கத்தி எடுத்து வச்சு உஷாராக. ஓ நமக்கு தானே அது. ஓ பவர். ஓகே சரி ஆட் ஆகிடுச்சு பாப்பா. இது 1 இது 2 ஆட் ஆகிடுச்சு பாருங்க. போடு. ஓகே ஆஹா எனிமீஸ் கொஞ்சம் நான் இங்கே சொல்கிறேன் கேஸ். அதுக்கு முன்னுக்கு இது என்னத்துக்கு நம்ம பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ஓல்டு எல்லு. ஓகே எல்லு பண்ணுமா? ஓ ஷீல்டு மாரி. ஓகே இருங்க சார். எஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். இப்போ இந்த கதவை தான் ஜூம் அவுட் பண்ணி காமிச்சிருக்கானுங்க. ஓகே கேஸ் லெட்ஸ் கோ. நம்ம பாதையில் எந்த தடைகள் வந்தாலும் நம்ம போய்கிட்டே இருக்கணும். ஓகே ஓகே நம்ம கிடச்சதை தூக்கி அதில் வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம யூஸ் ஆகுமான்னு தெரியல. இதுக்கு பார்த்துப்போம். ஆமாம் இருக்குது. ஓ இப்போ நம்ம வந்துட்டு எந்த கதவுக்கு போனால் இதுதான் இப்போ நமக்கு தேவை போலங்க. ஓகே சூப்பர்ரா. எந்த ஒரு இதுக்கு போனாலும் இனிமேல் நமக்கு அதான் தேவை போல். இங்கே ஓகே சும்மா தோணுங்க அஞ்சு. ஓகே ஓகே அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம அப்படியே மேலே ஏறி போக வேண்டியதான். அழுத்து குறைவாக இருக்குது, அதை பார்த்துப்போம். இதெல்லாம் கேஸ் கோட ஸ்பார்ட்டனில் நம்ம ஒரு படிக்கட்டு ஏறணுமா? அந்த படிக்கட்டா இது? அந்த படிக்கட்டுனா வந்துட்டு கண்டிப்பாக உடஞ்சி போய் ஒரு இடத்துல இருக்கணுமே கேஸ். அதே மாதிரி தான் படிக்கட்டு இருக்குது, பட்டு உடஞ்சி போன மாதிரிலாம் எங்கேயும் எனக்கு தெரிகிற மாரி இல்லை. ஆனால் இதுக்கும் உஷாராக இருக்கும். உடஞ்சி போய் கீழே உழுந்துட போகுது. ஐயோ எவ்வளோ நாளையா படிக்கட்டு போனால் இங்கே சந்தரன். கேஸ் ஃபைனலி வந்துட்டேன். ஏபா கேஸ் அதான் நம்ம அந்த டெம்பிளை விட்டு வெளியே வந்துட்டோம். மார்ச் அவுட் த டெம்பிள். அதான் இப்போ நம்ம வந்து அந்த டெம்பிளை விட்டு வெளியே வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ அந்த வெளியே வந்துட்டோன்னே இங்கே சில பேர் இருக்கானுங்க, வந்துட்டானுங்க. ஓகே ஆஃப் த டார்க்னஸ் மிஸ் இவனுங்கன்னா தான் இங்கே சொல்கிறானுங்க. அதாவது வந்துட்டு இப்போ நம்ம அங்கே விட்டு வெளியே வந்துட்டோம், பட் இங்கே இருக்கானுங்களே. ஸோ இவங்க அடிக்கணும் போல் கேஸ். கொஞ்சம் நான் இங்கிலீஷ் முடிச்சுட்டு கண்டிப்பாங்க கேஸ். ஓகே முடிச்சாச்சு. இங்கே என்னமோ கேட்குது கொடுக்கானு தான். இதெல்லாம் படிக்கட்டா இல்லை புரியல கேஸ். எங்கெங்கெல்லாம் பாதையை உருவாக்கணும் தெரியாமல் பாதையை உருவாக்கி வச்சுருக்கானுங்க கேஸ். இதெல்லாம் உண்மையிலே பாதையாடா கேஸ். நான் சத்தியமாக சொல்கிறேன், இங்கிட்டலாம் பாதை வச்சுருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே இப்போ தான் தெரியும். இந்த மாதிரிலாம் எவனும் பாதை உருவாக்கியிருக்க மாட்டான்டா. இவன் ஸ்பெஷலிஸ்ட்ரா. இதுக்கு தான் கேஸ் காட் ஆஃப் வார்னால டாப்பில் நிற்கிது. ஓகே திருப்பி இதை கொடுக்க வேண்டியதான். ஓகே இதுக்கு பின்னாடி என்ன இருக்க போதோ? கதவை திறந்தாச்சு. என்னது இது கேஸ்? என்னடா இது? என்ன கதவு பின்னால் மூட போட நினச்சேன். அப்போவே நினச்சேன் என்னடா பின்னாடி கட்சினை காமிக்கிறானுங்கன்னே நினச்சேன். டேய் இதுக்கு மேலே அவனை கூட்டிகிட்டு வர இருந்தீங்கன்னா பாடி தாங்காதுடா. ஓகே கேஸ் அங்கே தங்க கலரில் என்னமோ ஜொலிக்குது எனக்கு தெரியுது, பட் இந்த கையில் என்னமோ தங்க கலராக ஜொலிக்குது. இப்போ இதுக்கும் என்ன சிங்க் இருக்கும் எனக்கு அதான் புரியல. ஒரு வேளை அங்கிட்ட எங்கேயா எடுத்து வைக்கணுமோ இருங்க சும்மா பார்ப்போம். ஒரு தலை தான் முடியுமா? ஐயா அந்த மாதிரி கிக் பண்ண முடியாதா? இப்போ கொஞ்சம் நான் இங்கே சந்தரேன் கேஸ். அங்கிட்ட நான் நினச்ச மாதிரி தான் கேஸ். அதான் அதை தூக்கி அங்கிட்ட
நிற்க வைக்கணும். கோல்டு கலருக்கெலாம் அங்கிட்டு நம்ம போய் வைக்கணும். கரெக்டாக இங்கிட்டும் ஒரு சிலை இருக்குது, இதையும் தூக்கிட்டு போய் வைக்கணும். ஆனால் இங்கே அந்த ஆர்ம் அங்கிட்டு இருந்துச்சு, அதான் காமிக்க தான் இது பண்ணேன். ஓகே கேஸ், இதை தான் காமிக்கிறானுங்க. அதான் இதை பிடிச்சி இழுக்கணும் அப்படின்னு 2 இதையும் வச்ச இங்கிட்ட என்னமோ திறக்குது போல். ஓகே. என்ன இதோண்டு இப்போ தனியாக வருது, எனக்கு புரியல. எப்படிலாம் பாதையை கிரியேட் பண்ணி வச்சுருக்கானுங்க. இங்கிட்டு பாதையே இல்லை. இங்கிட்டு போகணும்னு நினைக்கிறேங்க. இப்போ இங்கிட்டு போய் இங்கிட்டு பாதை இருக்குது. ஏன்னா இந்த சைடு வருது. ஓகே, அற்புதம். இந்த ஜாடிலாம் இருக்கா கைஸ், கொண்டாங்க நம்புகிறேன். கைஸ் உடச்சிட்டு அப்படியே இங்கிட்ட ஏதாவது இருக்கான்னு பார்க்கும்போது இந்த ஒரு பொட்டி இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குமோன்னு தெரில. இறகு 2வது இறகு கிடச்சிருக்கு. ஓகே, அற்புதம். அடுத்தது என்ன பண்ணணும், என்னது சம்மதம். ஓகே, இங்கிடமும் கிடச்சி கொஞ்ச நேரம் வரேன். இந்த வெளிச்சமும் அந்த வெளிச்சமும் ஒன்றான்னு தெரில. கேஸ் ஸ்க்ரீன் லைட்டாக மக்கர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வண்டி கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஆணிகமாக இதை கொஞ்சம் பின்னாடி தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, பின்னாடி தள்ளிட்டேன். இப்போ என்னடா பண்ணணும், ஒரு மேலே ஏறி நிற்கணுமோ. ஓகே, வந்தாச்சு. ஆமாம், கிடச்சது அது என்னது, இதான் சும்மா பண்ணிப்போம். இதா அப்புறம் எப்பட்றா, இங்கே ஒன்றுமே நடக்கலையே. ஒன்றுமே நடக்கல. ஒன்று கொஞ்சம் பின்னாடி ஊற்றணுமோ. ஓகே கெஸ், எனக்கு ஒன்று பொருள் கெஸ், இன்னும் மஞ்சள் இது மாரி பேரிது. ஓகே, இப்போ நல்லா அடங்கப்பா இதுதானா கெஸ். அதான் இது என்னன்னா ஷீல்டாக ஒர்க் ஆகுது. நமக்கு இந்த வெளிச்சத்தை வேற ஒரு டைரெக்ஷனில் கொடுக்கறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது போல். ஓகே, இது இப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிக்குமா? நான் அதான் ஆட்டோமேட்டிக்காக முன்னுக்கு பின்னாடி அந்த மாதிரி போகுமா? ஓகே கேஸ், நம்ம இழுத்தும் பார்த்தோமா, அதான் இழுத்தும் பார்த்தீங்கன்னா இழுத்து வச்சோன்னா அது அப்படியே உள்ளுக்கு பண்ணிச்சு பார்த்தீங்களா. இப்போ அது இழுத்தா உள்ளுக்கு போகாது, அதே சொந்தமாக அதான் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுச்சு. இப்போ திருந்த இடமாடா அப்போ ஃபுல்லாக இருக்கணும் கேஸ். நம்ம அங்கே பாதியை எடுத்து வச்சிட்டோம் போல, அதான் நினைக்கிறேன். ஓகே, கமான். ஓகே, போடுங்க ஒரு ஜம்ப்பு. அப்பாடா, பிடிச்சிட்டு சூப்பர். ஓகே, இங்கிட்ட மேலே போயிட்டு அப்படியே இங்கிட்ட குடி எக்ஸ். ஓகே, சூப்பர். ஆமாம், இது என்னது, சும்மாவும் கொடுத்தேன். பட் கதவு திறந்து வச்சோ. ஆமாம், இங்கே திறந்துடுச்சு, கதவு திறந்துச்சு. உள்ளே என்ன இருக்குது, ஆர்பு இருக்குது. கொஞ்சம் தான் இங்கே சார். ஓகே, உள்ளுக்குள்ள 2 ஆர்பி எடுத்துட்டோம். பட் இந்த குதிரைக்கிட்ட என்னமோ கொடுக்கணும் போல. ஓகே, கொடுத்துருவோம். ஓகே, குதிரைக்கு பவர் வந்துடுச்சா. இப்போ அடுத்தது இங்கே கைஸ். ஓஹோ, லிட்ரலி நம்ம part 11 என்னமோன்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே வெளியே பார்த்தீங்கன்னா வெளியே குதிரை இருந்துச்சு. இது என்னத்துக்கு தரணும் விட்டு அந்த இதுக்கு நம்ம இப்போ பவர் அனுப்புகிறோம். ஓகே, ஒரு பவர் அனுப்பிட்டேன். மொத்தம் 3 குதிரையில் இருக்குது. இப்போ அந்த 3 குதிரைக்கு இப்போ நான் பவர் அனுப்ப தான் இப்போ நான் இங்கே வந்திருக்கேன்னா ஆக்சுவலி எஸ் பாருங்க. நான் கூட என்னடா கோடாக இருக்கே அப்படின்னு சொல்லி நினச்சேன். கடைசியில் பார்த்தா அது ஒரு படிக்கட்டு. என்னடா அப்புறம் உங்களுக்கே நியாயமா இல்லையாடா. ஓகே, ஜம்பிங் ஜப்பான். ஓகே, கமான். ஓகே எஸ், கொஞ்ச நேரம் தான்
எஸ், அதாவது ஓகே, நம்ம இப்போ இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. இப்போ என்னடா எஸ், அதாவது இப்போ நம்ம வந்து இங்கே பவரை வந்து அனுப்பிட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம காட்டுறாங்களே, இதுக்குள்ளே இப்போ நம்ம போகணுன்னு நினைக்கிறேன் கேஸ். அதாவது இப்போ நம்ம பாஸ்ட்டுக்கும் எங்கே போக போகிறோம்னு நினைக்கிறேன் கேஸ். கொஞ்ச நேரம் வந்துடுறேன் கேஸ். இங்கிட்ட ஒரு இதில் முட்டு கிடச்சிச்சு, அது காட்ட மாட்டேன் கேஸ். ஓகே, இப்போ நம்ம இதுக்குள்ளே என்ட்ரு ஆயிருமா? அங்கே ஒன்று இருந்துச்சு. ஆஹா, பரவாயில்ல கேஸ், 6 பேர் கிடைக்கும். ஆனால் அங்கிட்டேருந்து இங்கிட்ட வந்திருக்கேன், அவ்வளோதானா? ஓ கைஸ், ஓகே, இங்கே என்னமோ இருக்கு. என்னது இது? ஜூம் அவுட் பண்ணுறது பார்த்தா ஏதோ பெரிய விஷயமா இருக்கும் போலையே. ஓகே ஓகே, நம்ம முன்னுக்குது. இப்போ நம்ம போய் அதை எடுக்கணும். ஓகே, அதுக்கு முன்னுக்கு த கேவ் ஆஃப் த ஒலிம்பஸ். இன்னும் கேவாங்க. அதுக்கு முன்னுக்கு நம்ம அதையும் அங்கே சேஃப் செட் பண்ண சொல்ல மாட்டேன். ஸோ சாரி கேஸ். ஓகே, இப்போ வந்துட்டு தண்ணிக்குள்ள நம்ம பாக்ஸாக கொடுக்கணும். இப்போதைக்கு கொடுக்க முடியாதா ஏன்னு தெரியலையே. பட் கோடஸ் பார்ட்டனை கொடுக்க முடியும். இங்கிட்ட ஒரு வேளை அந்த ஆப்ஷனே இல்லை போல். இது காலடி அங்கிட்ட என்னமோ இருக்கு. இங்கிட்ட போவோம். ஓகே, போடு. ஓகே, வேறு மாதிரி, அந்த மாதிரி. ஓகே, இதுங்கன்னு இங்கிட்ட போகணுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, ஓ சாரி, கேளுங்க. இது என்ன தோள்பட்டையா என்ன? ப்ளீஸ், அங்கே தோள்பட்டை தான் நினைக்கிறேன். ஓகே, போ. என்னது? யூ ஹேவ் அக்வாமேனோட ஏதோ ஒன்று இது கேஸ். அதாவது வாட்டர் தண்ணிக்குள்ளே அக்வாமேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்கன்னா, கடவுளா? நீரின் கடவுளா அவரோட போல். ஆமாம், இதில் 6 யூஸ் ஆகுமா? ஏன்னா நம்ம ஏற்கனவே கூட ஸ்பார்ட்டனில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, யூஸ் ஆகுது, நல்லாவே யூஸ் ஆகுது கேஸ். ஓகே, இப்போ நான் இங்கே 6 எதாவது யூஸ் பண்ணுமா என்ன கேஸ்? கண்டிப்பாக கூட ஸ்பார்ட்டன் நினச்சேன் கேஸ், அப்பயே நினச்சேன். ஏன்னா கூட ஸ்பார்ட்டன் இப்படி தானே, எது 6 யூஸ் பண்ணணும். இதனடம் ஆஹா கேஸ், லிட்ரலி என் ஸ்க்ரீன் உங்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் என்னமோ பச்சை கலர் மாரிலாம் வரும். ஸ்க்ரீன் டேமேஜ் ஆனால் அப்படி தான் வரும். ஸோ அதோண்டி மன்னிச்சுக்கோங்க கேஸ். ஆமாம், இதோட இடம் இப்போ எங்கே இருக்குது கேஸ்? லிட்ரலி தண்ணிக்குள்ளே ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறது செம்ம கஷ்டம். கொஞ்சம் வேகமாக போங்க கேஸ், கடுப்பாக இருக்கு. கொஞ்சம் பாதி இருக்கா கேஸ்? கொஞ்சம் நாங்கள் ஆர்வம் எடுத்துகிறேன் கேஸ். அப்படியே இந்த பொட்டியில் கண்டிப்பாக ஏதாவது கிடைக்கணும் நம்பிக்கை இருக்கு. என்ன கிடைக்க போகுது? இறகு. என்னடா இறகே கொடுக்குறீங்க? ஹெல்த் எடுத்ததுக்கு மோத்தாங்கடா. ஓகே ஃபைன் கேஸ், இப்போ வேற என்ன இடத்துக்கு வந்துருக்கேன். புதுசாக இடத்த தரானுங்க கேஸ். அதுதான் கேஸ் மண்டையை குழம்புது எனக்கு. கொஞ்சம் தான் கேஸ். கேஸ் அதாவது இங்கே ஒரு தூணு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த தூணு கீழே வந்தால் இங்கே என்னமோ இருக்குது. ஸோ இந்த கேவ் வந்து உடைக்கணும் கேஸ். அதுதான் உடச்சிட்டேன். அப்பாடா, உடச்சி தள்ளிட்டேன். அடுத்தது இங்கே இங்கே ஒன்று இருக்குது கிஷிங்க, லிவர் மாதிரி இருக்குது. இது மாதிரி இழுத்துட்டு என்ன இருக்கும்? டேய் கெஸ், இவங்க பின்னாடி போயிட்டு கொஞ்சம் பின்னாடி இங்கே இருக்குமா? ஓகே, இப்போ 1 2 3 ஓட்டு உடச்சிட்டோம்.
அடுத்தது ஓ. ஓகே, கரெக்டாக ஓ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இழுத்தாச்சு போர்டு. ஓகே, இங்கிட்டு மின்னுக்குள்ள கதவு வந்து திறந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் இந்த மேலே உள்ள கல்லும் தூக்கியிருக்கு. அதான் நம்ம வந்துட்டு இங்கிட்டு போகணும். இப்போ நம்ம இங்கிட்டு போகணும் போல். ஓகே, இப்போ இந்த கல்லுக்கு தான் இப்போ நம்ம வந்து இவ்வளோ செஞ்சுருக்குமா. ஓகே, மேலே போகணும் தெரிஞ்சிருக்கு. ஆஹா, பின்னாடி போன அந்த பாதையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே அந்த பாதைக்கும் நமக்கு எந்த ஒரு சம்மதமும் இல்லாத மாரி லாக் பண்ணிட்டானுங்க. ஓகே ஓகே, போடு. வேறு மாதிரி அந்த மாதிரி வருமா? போடு. ஓகே ஓகே, ஏய் இங்கிட்டு ஏய் God of War, come on. ஓகே ஓகே, வந்தாச்சு. வந்துட்டடா. ஓகே, இப்போ இங்கே என்னமோ கதவு இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த கதவை திறந்தா என்ன இருக்க போதுன்னு தெரியல. பட் எதாக இருந்தாலும் நான் அடுத்த தடவை தான் இங்கே கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஏன்னா என்கிட்டே இப்போ போதுமான டைம் இல்லை. கொஞ்ச நேரம் கேஸ் வந்துடுறேன் ஃபைட் சீனை. கேஸ் திருந்த மாற்றிக்கிறேன் கைஸ். நம்ம பவரை போட்டால் தான் கேஸ் வேலைக்கு ஆகும். டீ என்னடா நவுந்து போய் நிற்கிற கேஸ்? கொஞ்ச நேரம் இருங்கண்ணே. இப்போ கிட்டே நிற்கிறல, வா கொஞ்ச நேரம் இவனை அவ்வளோதாங்க முடிச்சு கண்டினியூ பண்ண. கேஸ் 26 நிமிஷத்துக்கிட்ட இப்போ நம்ம வந்து வீடியோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அநேகமாக இதோட அதான் இந்த இதுக்குள்ளே போயிட்டு அந்த கதவுக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே வீடியோ வந்துட்டு எண்ட் பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த ஒரு பார்ட்டில் தான் வந்துட்டு தெரியும் கேஸ் நம்ம எந்த இதோட நிப்பாட்டணும் அதோட கண்டினியூ பண்ண வேண்டியதான். ஓகே, இதுக்குள்ளே இப்படி என்ன இருக்கு? ஓகே, As Kratos entered the cave, Eos, goddess of dawn and sister to Helios, sat above him, visibly weakened by the absence of the sun. All glory be to Lord Zeus for granting you safe passage to me. The king of the gods does not aid me, Eos. I am but a slave to Zeus and Olympus. Save my brother Kratos, and he will convince Zeus to release you and rid you of the horrors of your past. I give you my word. The gods have broken their word to me many times. Forgive me if I find it hard to believe your promises. Be that as it may, Kratos. The primordial fire is almost out. Without Helios, the light of the world cannot be sustained. If you do not find him, only darkness and death awaits all of us. Where has Atlas taken him? I do not know, Kratos. Follow the passage out of the cave. Retrieve the fire and it will light your path to the remaining steeds. They will guide you to their master. They will take you to my brother. May you go with the speed of Hermes, ghost of Sparta. கேஸ் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கேவை வந்துட்டு நீ ஃபாலோ பண்ணிப்போ, அப்போ வந்துட்டு உனக்கு வந்துட்டு அந்த இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் அந்த புது பவர் போல். கொஞ்ச நேரம் கேஸ் நான் போய் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே, ஃபைனலாக நம்ம இன்னொரு பவருக்கு சொந்தமாயிட்டோமா? எனக்கு புரியல என்ன பண்ணுறது. ஓகே கேஸ், அந்த எல்லோட பாதி பார்ட்டை தான் நமக்கு கிடச்சிச்சு போல். இப்போ தான் முழு பார்ட்டே கிடச்சிருக்கு. நம்ம இதை வச்சு நான் இப்போ என்ன பண்ணணும்?
என்னது என்னத்துக்கு 3 பேர் என்கிட்ட திரும்புறீங்க எனக்கு புரியலையே. நீ செல்லை தான் யூஸ் பண்ண சொன்னானுங்க. என்ன நெருப்பு? ஓ திருப்பி அடிக்கிறது. அதாவது அவங்க பவர் அப்சர்வ் பண்ணி அவன் பவரில் எடுத்து அவனே போகிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா கைஸ், அதே மாதிரி தான் போல போட்டு ஜஸ்ட்டு மிஸ்ட்டு நல்ல வேலை கொடுத்தா இல்லைன்னா நேரத்துக்கு செத்துருப்பேன். ஓகே இந்தா செத்துக்கோ, அவ்வளோதான். ஓ கைஸ் அந்த வெளிச்சத்தின் என்னமோ ஒரு இதோட வெளிச்ச பவர் என்னமோ கிடச்சிருக்கு போல. என்னது 6 பாக்ஸா? 6 பாக்ஸும் கொடுக்க சொல்லியிருக்கானுங்க. இதென்னதுக்கு? ஓகே வெளிச்சம் கைஸ். இதோட நான் வீடியோ நிப்பாட்டிக்கிறேன். மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருங்க.